அதான் சத்தியமா அதெல்லாம் எந்த இது மத்த ஸ்டேட் எல்லாம் பண்ணா உரிச்சு அடி செம்ம டேடி பானுங்கடா. நீ வேற ஒரு நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன்டா அலெக்ஸ், ஒன்னே ஒண்ணு சொல்றேன். உண்மையாலுமே நான் சொல்றேன், நான் அரசியல்ல பார்த்த சும்மா நான் கொஞ்சம் ஃபியூ இயர்ஸா ஃபாலோ பண்றோம்ல, உண்மையாலுமே டிஎம்கேக்கு கிடைக்கிற யுனானிமஸ் சப்போர்ட். இப்போ டிவிகே இல்ல ஏடிஎம்கே ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்றோம்னு வச்சுக்கோ, போட்டு செமடி நம்மளே அடிப்போம். வெளியா நீ என்ன அடிக்குது? ஆமா உண்மையிலே நம்மளுக்கு தப்பு, நம்மளுக்கு மறைமுகமா தப்பு அவனுக்கு சரியான கிரேட். ஆமா யோசிச்சு பாரு, இதே யோசிச்சு பாரு. இவன் உதயநிதி ஒரு ஸ்டேட்மெண்ட் பாஸ் பண்ணால இந்த மாதிரி செங்கல்பட்டு, அதே இடத்துல விஜய் இருந்து வப்பாட்டிக்கு பிறந்த ஸ்டாலின்னு சொல்லி என்ன இருக்கும்? ஆனா உண்மையிலேயே தளபதி இடத்துல இல்ல, தளபதி இடத்துல நம்ப இருந்தாலும் அதான் இழுத்துருப்போம். இல்ல ஒருவேளை அவரு சொல்லி உனக்கு புரியலடா, நான் கேக்குற கேள்வி புரியுதா? டேய் புரியுது இவரு சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு என்ன இருக்கும்? ஐயோ விஜய் கெட்டவரு, மோசமானவரு. இது எனக்கு இது ஒரு கான்ட்ராக்ட் என்னன்னா, இவரு திருமாவளவன் சொல்றாரு நேத்து அந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணது அப்பாவுக்கான்னு சொன்னதான் உகந்தது இல்ல அப்படின்றாரு. அதே எதிர்கட்சியான உதயநிதி தான் செங்கல்பட்டுன்னு சொன்னாரே, அதுக்கு கண்டனம் சொல்ல அவரு. இல்ல தல, விட்ட குறை தொட்ட குறை இன்னும் இருக்கும் போல, அதனால அப்படிதான். அதான்டா எனக்கு தெரிஞ்சு திருமாவளவன் எல்லாம் இப்படியே பண்ணிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம பசங்க ஏட்டுதான் சம்பாதிக்க போறாரு. இன்னொன்னு நம்ம பசங்க கிட்ட ஏட் சம்பாதிக்கிறது ஃபைன், அது ஒரு பிரச்சனை கிடையாது. அது நார்மலா ஒரு கட்சினா அப்படிதான் இருக்கும். ஆனா அவங்க கட்சி ஆளுங்களே ஏட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், எனக்கு டிவிக்கு டிஎம்கேனால அவங்க காசு சம்பாதிச்சிருப்பாங்க, அது நான் மாற்று கருத்து இல்ல. கண்டிப்பா சம்பாதிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, அதுவும் நாட் ஷுவர், வாய்ப்பு தான் இருக்கு. ஆனா தாவேகானால அவங்க உண்மையாலுமே ரெஸ்பெக்ட் சம்பாதிக்கிறாங்கடா. நான் இது ஜாதி ரீதியா பேசல, நான் கூட்டணி கட்சியா சொல்றேன். ஒரு கூட்டணி கட்சிக்கு மரியாதை. நான் இப்ப திருமாவளவன் சார மென்ஷன் பண்றதுனால கீழே பைத்தியக்காரங்க ஜாதின்னு நினைச்சுப்பாங்க, கிடையாது. ஒரு கூட்டணி கட்சியாவுமே இப்ப காங்கிரஸா இருக்கட்டும், இல்ல ஐயுஎம்எல்லா இருக்கட்டும், இல்ல விசிகாவா இருக்கட்டும், ரெஸ்பெக்டா நடத்துறாங்க. ரமேஷ் போய் கட்டி பிடிக்கிறாரு, மரியாதை கொடுக்கறாரு. அதே மாதிரி விஜய் போயிட்டு கட்டி பிடிக்கிறாரு, மரியாதை கொடுக்கறாரு. உனக்கு கட்டி பிடிக்கிறாரு, அத உர்றா சோஃபா போட்டாருடா, சேர் போடாம. லூசு மாதிரி பேசாதடா கலரு. சோஃபா மாடல்னு அத்தமான போன் எடுப்பாங்க, சேர்ல உட்கார வச்சாங்க. அந்த நாய்ங்க ஏதோ ஒண்ணு பண்றாங்க, அது சொல்ல தேவையில்ல. அதுதான் நான் சொல்றது, ரெஸ்பெக்ட் கூட்டணி கட்சிக்கான ரெஸ்பெக்ட் தாவேகால குடுக்குறாங்க. அதான் இல்ல ஆனா ஒரு நிமிஷம் இல்ல திருமாவளவனே ஒரு இன்டர்வியூல சொல்லுங்க கார்த்திக் ப்ரோ. அதாவது இவரு அவரு அது மாதிரி அதாவது ஏடா கூடமா எதனா ஒண்ணு பண்ணாருன்னா அவங்க கட்சியில இருக்கிறவங்களே அவரு வெறுத்துருவாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் ப்ரோ ஆல்ரெடி வெறுத்துட்டாங்க ப்ரோ. ஏன்னா இப்போ ஆளூர் ஷானவாஸுக்காக சங்கத்தமிழனை தூக்கி வெளியே போட்டுக்கிறாப்புல. இப்படியே ஒருத்தரா பேசிட்டு இருந்தாருன்னா அவங்க எல்லாம் வெளியே போயிடுவாங்க, மறுபடியும் அது இன்னொரு எடப்பாடி மாதிரி ஆயிடுவார் அவரு. பழசெல்லாம் அவர் மறந்துட்டாரு. பிளாஸ்டிக் சேர் விட்டு சேர் உட்கார வச்சது அதெல்லாம் மறந்துட்டாரு. அவர் வாயால இருந்தே சொல்லியிருக்காரு, என்ன பக்கத்துல உட்கார வச்சதே ஜெயலலிதா அவங்கதான் அப்படின்னுறாரு. என்ன அதெல்லாம் மறந்துட்டு திரும்பி முட்டு குத்துந்தாருன்னா அவங்க கட்சி தொண்டர்களே அவர் வெறுத்துருவாங்க. ஏன்னா இப்ப இது ஆர் ராசா ஒரு ட்வீட் போட்டார்ல, யார பார்த்து போட்டாரு, யார பத்தி போட்டாரு? இவங்களை பார்த்து தானே போட்டாரு. அதான் நான் சொல்றேன், அத இவ்வளவு கேவலமா அதான் இது இல்ல அது இப்ப குழந்தைங்களுக்கு மோந்திரம் போடுற விஷயத்திலயும் அவர் மூக்கு விடுறாரு. எல்லாத்துலயும் நீங்க கூட்டணின்றனால எல்லாத்துலயும் மூக்கு விட கூடாது. ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்கன்னா அதை நிறைவேற்றணும்னு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க குறுக்க அவர் என்ன சொன்னாரு, இது எனக்கு தெரியல கார்த்தி. அவர் என்ன சொன்னாரு, நான் பாக்கல.
ப்ரோ அது வந்து அவர் அதாவது வந்து இத மறுபரிசீலனை செய்யணும்னாரு. எதுக்கு தங்க மோதிரம் மறுபரிசீலனை? குழந்தைங்களுக்கு போடுறது. தங்க மோதிரம்ன்றது இன்னைக்கு நேத்து போடலடா. இன்னைக்கு இல்ல நேத்து போடல. அவரு வந்து விஜய் ரொம்ப மக்கள் இயக்கமா இருந்த காலத்துல இருந்தே போட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. அவரு வந்து முதல்ல இன்னொன்னு ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சிடுறேன். இன்னொன்னு திருமாவளவன் யோசிக்க வேண்டியது, அது வந்து குழந்தைங்களுக்கு போகுதுன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ விட்டுரு, அது தூக்கி போட்டுரு. இப்போ அது வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்ல, இப்போ ஒரே நிமிஷம்டா ஜாக்கு, ஒரே ஒரு நிமிஷம்டா ஜாக்கு, வெயிட் பண்றா. இல்ல ஜாக்கு, இப்போ அது வந்து அப்போலோலயோ இல்ல எம்ஜிஎம்லயோ இல்ல சிம்ஸ்ல போற குழந்தைக்கு போட போறது கிடையாது. அது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நான் எல்லாருமே சொல்லல, இப்போ எல்லாருமே அங்க ட்ரீட்மெண்ட் பாக்குறவங்க விளிம்பு நிலையில இருக்காங்கன்னு நான் சொல்லல. பட் ஆனா மெஜாரிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா பினான்சியலா இருக்கிறவங்களுக்கு அந்த கோல்டு ரிங்ன்றது அது 1 கிராமா இருக்கட்டும் 2 கிராமா இருக்கட்டும், இன்னைக்கு ரேட்டுக்கு அவங்களுக்கு அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நாளைக்கு அது வந்து இப்ப 15,000 ரூபாவா இருக்கு 1 கிராம், நாளைக்கு அது 20,000 25,000 கூட மாறும், நம்மளுக்கு தெரியாது. கோல்டு ரேட் ஏறிக்கிட்டு தான் இருக்கும். அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான். அது குழந்தைக்கு போடுறதுன்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நாளைக்கு அவங்க ஃபேமிலிக்கு ஏதாவது எமர்ஜென்சினா அது எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ரேவந்த், அது வந்து அந்த மோதிரம் போடுறது வந்து இப்போ போடல அவரு, நான் 2000லயே அந்த நியூஸ் பாத்துருக்கேன். அது ஓகே தலைவா, நான் சொல்றது எனக்கு புரியுதா? திருமாவளவனை அப்போஸ் பண்ற அளவுக்கு அது வந்து கேவலமான திட்டம் கிடையாது. அதனால பயனடைகிறவங்க கடல்ல பேனா வைக்கிறதுக்குலாம் நீ அப்போஸ் பண்ணியா? கடல்ல பேனா வைக்கிறதுக்குலாம் நீங்க அப்போஸ் ஒரு நிமிஷம் இல்ல திருமாவளவன் இல்ல நாளைக்கே மாத்தி டிவி கேக்குதான் பேசுவாரு. அவர் விட்டு போங்க, மாத்தி பேசிட்டு இருக்காங்க. அவர் போய் சீரியஸா எடுத்துதான் மாத்தி இது பண்ணிக்கல. இப்ப ஒண்ணுமே இல்ல, அதே கோல்டு இல்லடா, அதே கோல்டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல்லயோ அப்போலோ ஹாஸ்பிட்டல்லயோ எம்ஜிஎம்லயோ போற குழந்தைக்கு போடுறேன்னு சொன்னா நானே அடிப்பேன் அண்ணனை. ஏன்னா அது வறுத்து கிடையாது. உண்மையாலுமே ஜிஹெச்ல போற இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போற குழந்தைக்கு போடுறதுன்றது தப்பே கிடையாது, ரைட்டான விஷயம் தான். அது இன்வெஸ்ட்மெண்ட் தான். அந்த குழந்தைக்கு பிறக்கும் போதே ஒரு இன்வெஸ்ட்மெண்டோட குழந்தை பிறகுது. ஆனா என்ன கேட்டா ஒரு நிமிஷம் இந்த இது பாக்குறோம். அதான் நான் சொல்றேன், நல்ல விஷயம் பண்ணும் போது இடைஞ்சல் வரும், ஆனா அதை தாண்டி பண்ணிதான் ஆகணும், பண்ணணும். வாக்குறுதின்னு கொடுத்துட்டாரு. அதெல்லாம் கலரு கடலூர்ல மட்டும் விக்னேஸ்வராவை கடிக்கணும்னு இருக்காருடா, கடிச்சிட்டு போடா. சரி விடு, நீ பேசாத. நாங்க சரி நாங்க அட்லீஸ்ட் இவ்வளவு இழுத்துட்டு வந்துட்டோம். என் தலைவன் வந்து ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணீங்க ஒரு காலத்துல. யாரு சொல்றா? அந்த அரசியலா இல்ல இந்த அரசியலா? ஆந்திராவா? சொல்றா. சரி இதை விட இன்னைக்கு 300 நியூ பஸ்ஸஸ் விட்டாங்கல்ல, அதான் அபிஷியலாவே அது ரிலீஸ் பண்ணாங்க. 127 crores வந்து பட்ஜெட்ல வந்து தளபதி கேக்குதாடா? என்ன கேட்டா ஸ்டாலினா இருந்தா 200 ஆகிருப்பாரு ரவுண்ட் பண்ணி. அதான் 200 crores அப்படியே கணக்கு காட்டி எக்ஸ்ட்ரா ஆகிருப்பாரு. அலெக்ஸ், இப்ப நாளைக்கு வந்து லாங் வீக்கெண்ட் அலெக்ஸ். அதனால இன்னைக்கு வந்து எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நாளைக்கு மொஹரம் ஸ்டார்ட்ரா. நாளைக்கு மொஹரம் ஸ்டார்ட். இது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு நம்மளுக்கு எப்பவும் போல. லாங் வீக்கெண்ட். நீ என்ன கறிக்கடையில தான் வேலை செய்யற, உனக்கு என்ன மண்டே தான், உனக்கு என்ன வீக்கெண்ட்? வீக்கெண்ட்ல தான் நாளைக்கு வேற எக்ஸ்ட்ராவா இருக்கு மேடா. நாளைக்கு வேற எக்ஸ்ட்ரா இருக்கு ஜாக்குக்கு. இல்ல இந்த ஏக்மார் தோசை கூட இருக்கு, அந்த மாதிரி தான் வெட்டு ஒண்ணு நல்லா ஜாக்க நல்லா பெருசா வெட்டு.
ஒரு டவுட் டேய் சார் ஜாக்கே உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். ஸ்டாலின் சார் வந்துட்டு இறங்கி வந்து உங்ககிட்ட கேக்குறாரு 4 கிலோ கறி போடுமா, 4 கிலோ கறி வேணும் பாய். 6 விட்டு இறங்கி வந்து கேக்குறாரு 4 கிலோ கேக்குறா பா 10 கிலோ கறி வேணும் பாய்ன்ற மாதிரி. அப்ப 4 ஸ்டாலின் கிலோ கறி வேணும் பாய். ஜாக் என்ன தெரியுமா சொல்லுவான், அந்த பாய் சொல்லுவான் பாரு, அது மாதிரி சொல்லுவான். என்னமோ சொல்ல வந்தான் கேட்கல, நல்ல விஷயம். முதல்ல இல்ல ஒரு இப்போ இவங்க அப்பா எங்கன்றத கலாய்க்கிறது வந்துட்டு எடுத்து பார்த்தா அசம்பிளில தானே கேட்டாங்க. அசம்பிளில உங்க அப்பா போனவாதான் போன எலெக்ஷன் அப்போ இது வருது, இந்த எலெக்ஷன் இல்லைன்னா கேட்டாங்க. ஆனா இந்த ஆளுதான் போயிட்டதான் டைவர்ஸ் கேஸ் இது அதுன்னு சொல்லிட்டு பத்தலா போடுங்க. சரி என்ன கேட்டா ஒண்ணு சொல்லிட்டாடா, எடப்பாடி பக்கத்துல சிஸ்டம் தரல அவர் தான்டா கரெக்ட். ஏன் தெரியுமா கலர் தர செத்துன்னு போனவன் ஞாபகம் இருக்கா? கொஞ்ச நாளைக்கு பவர் கட் புலம்பிட்டு இருந்தாங்க, அதுவும் இதாயிடுச்சு. இப்ப உனக்கு ஞாபகம் இருக்கா எடப்பாடி வந்துட்டு ஒரு நிமிஷம், எடப்பாடி வந்துட்டு இவன் ஆக்ட்ரஸ் ஏதோ ஒரு ரீட்வீட் பண்ணானே, ஆக்ட்ரஸ் ரீட்வீட் பண்ணதை வந்துட்டு இவன் எடப்பாடி கலர் சரக்குன்னு போய் மானபங்கம் போச்சு. இல்ல எடப்பாடி தான் கரெக்ட். யாரோ நேத்து ஒருத்தர் சொன்னாங்களே, இதுலயே சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், என்ன ஒரு அப்பாவுக்கு வந்து பாபு என்ன அது மாதிரி ஒரு இவரு பிள்ளைக்கு வந்து எண்ணெயில வர நடிகைங்கெல்லாம் வந்து ப்ராப்ளம். அது வேற இல்லடா அதான் இந்த இல்ல அதை விட இந்த ஆளுங்க கதை ஆளாளுக்கு ஒரு பர்சனல் இருக்குது. இந்த ஆளு கதை இழுத்தா அது நாரி போகும். ஆனா தைரியமா நம்ம அசம்பிளில இது வந்துட்டு கேள்வி கேட்டு. ஆனா ஒண்ணு சொல்லிட்டாடா ஜாக்கு, எதுவுமே இப்போ ரியாக்ட் பண்றத பொறுத்து தான் இருக்கு. இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே ஒட்டுமொத்த பேரும் சதர்னானுங்க பேரு. அதை விட பெரிய ஸ்டேட்மெண்ட் எதுவுமே கிடையாது சத்தியமா சொல்லிட்டேன். இல்ல அதான் அதுலயே வந்துட்டு இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப நாளைக்கே வந்துட்டு டிஎம்கே வந்துட்டு அபிஷியலா இந்த இவ்வளவு தப்பு பண்ணிருக்குன்னு சொல்றதுக்கு பதிலா இந்த வீடியோவே அது ஒரு ப்ரூஃப். டக்குன்னு ஒண்ணு எல்லாம் கத்தனானுங்க பத்தி அவ்வளவு நேரம் கம்முன்னு தானுங்க. நம்மளே ஏதாவது கத்தி சொன்னால எதுக்கு இவ்வளவு கதறல்? ஏடிஎம்கே அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க, பேசல. அவனை சொல்லிட்டா இல்ல ஜாக்கே, நம்ம ஆளு இன்னும் கொஞ்சம் பேச விட்டுனதுக்கு சத்தியமா டிஎம்கே எனக்கு தெரிஞ்சு நீ அடுத்த அசம்பிளி எல்லாம் பாரு இவனுக்கு இன்னும் திண்டாடுவானுங்க. இவன் நினைச்சிட்டு இருக்கானுங்க தான் நம்ம ஆளு வாயை மூட்டு இருந்தா வந்துட்டு ஒண்ணும் தெரியாது. அதான் இவரு சிஎம் வாயை தொடங்க சிஎம் தான் வந்து கையில கையில ஏதோ பேட்ச் குத்தின்னு போனாங்க. இன்னொரு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. பேச தெரியாத மாதிரியும் தற்கூரி மாதிரியும் இதுங்க அறிவாளி மாதிரியும் ஊருக்குள்ள தெரிஞ்சு சத்தியம் தவறாத உத்தமன் போலதான் நடிக்கிறான் பாட்டி புள்ள. தெரியல இல்ல நல்லா இருக்கு. சரி ட்விட்டர் விட்டு நம்ம போலாமா? எங்க போலாம்? இது சொல்லணும், இது ஒரு வழி பாதை ரேவன் போனா போறது உயிர். ஸ்ரீதர் வெம்போட இது பாத்தீங்களா ட்வீட்? அவெல்லாம் காரி துப்புறான் பாருங்க டிஎம்கேவை. அடிக்கிறானுங்களாமே கொத்தடி மைஸ். ஏற்கனவே வந்து இந்த இது எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி ஸ்ரீதர் வெம்பு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி. இந்த நாய்ங்க இல்ல ப்ரோ, இந்த நாய்ங்களும் நல்லது பண்ண மாட்டாங்க. பண்ணா வர்றவங்கிட்டே கமிஷன் அடிக்கிறானுங்க. இந்த பொலத்துல 4 பேர் சொல்லிட்டா இல்ல ஏடிஎம்கேல இருந்து டிவி கேட்க வந்தா மாதிரி டிஎம்கேல இருந்து நிறைய பேர் வந்துருவாங்க கொஞ்ச நாள்ல. ஏன்னா இவனுக்கு நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டேன், ஒரு மாசமா தான் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டேன். என்ன தெரியுமா, இந்த இது அதாவது வர்ற 31ல வந்துட்டு உனக்கு டிவிக்கு அதிகமா தான் ஒரு 2031ல வந்துட்டு அதிகமான ஒரு மெஜாரிட்டி தாண்டி ஒரு 150 சீட் மேல ஜெயிக்குதுன்னா அதுக்கு காரணம் வந்துட்டு டிவிக்கு மட்டும் இருக்காது. கடலூர்னா அந்த ஊரு மாறணும்டா. 5 கொடுங்க. இல்லடா நான் ஒரு நிமிஷம் ஒண்ணு சொல்லிட்டேன், உதயநிதியாலதான் உங்க என்ன கேட்டா சத்தியமா டிஎம்கே இல்லையா? அதுக்கு எக்ஸாம்பிளே இப்ப பார்த்தாச்சு. சத்தியமா ஸ்டாலின் இல்லாததான் அவங்க மண்டையை பிச்சுக்கிறாங்க.
நமக்கு அந்த ஆள் இருந்தா கொஞ்சம் அவரு கொஞ்சம் கிழிச்சிருப்பான். சத்தியமா அது டீசெண்டாவது போயிடும் டிஎம் ஓரளவுக்கு. டிஎம்கே எப்படின்னா போட்டான். அப்படி இல்லடா, இப்போ உனக்கு டிவிகே இந்த இருந்தா அளவுக்கு போதும்டா. சோஃபா மாடலு, இந்த மாடலு, அந்த மாடலு. அலெக்ஸே, உண்மையாவே கொளத்தூர் மக்கள் பண்ண செக்மேட் தான்டா. ஒண்ணுமே பண்ண முடியும். கொளத்தூர் மக்கள் தான்டா இது. என்ன கேட்டா உண்மையிலே நான் சொல்லிடுறேன்டா. கொளத்தூர்ல வந்து நான் வந்து என் ஏரியா பக்கத்துல தான் என்னோட ஸ்கூல் மெச் 11th and 12th ஒரு ஸ்கூல்ல படிச்சேன். அதிக கொளத்தூர்ல படிச்ச பசங்க தான் அங்க கொளத்தூர் ஏரியா பசங்க தான் அந்த ஸ்கூல்ல படிச்சாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து நான் கேட்கறேன் சும்மா, மச்சி யாருக்கு ஓட்டு போட போற அப்படின்னப்போ தாவேக்காகடான்னு லைனா சொல்றாங்க. வீட்டுல அப்படின்னா தாவேக்காக தான் போட போறாங்க அப்படின்ட்டு. நான் கரெக்டா ஒரு வாரம் முன்னாடி கனின்னு ஒருத்தன் இங்க சுத்துவான், தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம கனிதான், நம்ம கனி கனி கிட்ட நான் பெட்டு கட்டினேன். கனி நதீர்னு ஒருத்தன் வருவான். நதீர் கிட்ட சொன்னேன், கண்டிப்பா ஸ்டாலின் கொளத்தூர்ல தோக்குறான், நீ வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு. ஏன்னா நீ ரொம்ப எல்லாம் எடுக்க தேவையில்ல, அந்த ஏரியாவோட வைப் எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடுதுல்ல. ரேவந்த், இது நீ போன ஸ்டார்ட் ஆனா முன்னாடி அன்எக்ஸ்பெக்டடு. ஆனா அன்எக்ஸ்பெக்டடு ரெண்டு விஷயம் இல்ல. ஸ்டாலின் தோத்தது ஒரு அன்எக்ஸ்பெக்டட்னா இப்ப மத்தவங்க யோசிச்சாலும் சேகர் பாபு ஜெயிச்சது தாண்டா ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடு. இல்ல சேகர் பாபு வந்து எக்ஸ்பெக்டட் தான். இல்ல சேகர் பாபு வந்து எக்ஸ்பெக்டட் தான். இது பணம் கொடுத்தனாலயா? பணம் அந்த அளவு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகாம தான் வெயிட் பண்ணிட்டாங்க. பணம் கொடுத்ததுனால இல்ல பணம் கொடுத்ததுனாலன்னு சொல்லல. சேகர் பாபு எப்படின்னா அந்த ஏரியால இருக்கிற லேடிஸ், இந்த எலும்பு நிலையில இருந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிற மக்கள் இருக்காங்கல்ல, நல்லதெல்லாம் பண்ணல. காசை கொடுத்து பழகிட்டாரு அவங்க அந்த ஏரியாவில. அததான் சொல்றேன். காசு கொடுத்து மட்டுமே இல்லடா. இப்ப நீ டிவிக்கே போட்டு போடுறனா, உன்னை வந்து ஓட்டு போட விடாம போட வச்சாலே போதும். நீ வந்து டிவிக்கே ஓட்டு போடலனாலே அவன் ஜெயிச்சிருவான். அதுதான் அவன் நடக்கும். எனக்கு சேகர் பாபு ஆட்டிடியூடு இல்ல ஒண்ணு போடாம இருந்தாலே போதும். இல்லடா, சேகர் பாபு ஆட்டிடியூடு அது ஓகே. ஆனா சேகர் பாபு ஆட்டிடியூடு சிஎம்மோட இதுவா இருந்தது, புரியுதா? திமுறா பண்ணிக்கின்னு இந்த இதுவா ஒரு ஆள் இதுவான கலாய் எடுத்து கூட மக்களை போட்டு திட்டுறது. கோயிலே மதியலடா. அதான் கோயிலே சேகர் பாபு மதியலடா. அந்த கூட்டத்துல எல்லாம் சேர்ந்து கட்டி விட்டாங்க. ஒரு அம்மா பூச்சி போட்டு அந்த மாதிரி கோயில ஒரு அம்மா பூச்சி கட்டி விட்டுறாங்க. ஐயோ லைன்ல வாடா, லைன்ல வாருங்க. அந்த வீடியோ நான் பார்க்கவே இல்லை. ஆனா அந்த எப்படா லைன்ல வாடா கோயிலா இருக்குது. அனுப்புறேன் அப்புறம் திட்டி விட்டுற நேரம் அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். பூத வீட்டுல ஆமை போன மாதிரி போயிட்டு இருப்பான் நேரா கோயில்ல. இல்ல மக்கள் என்ன டென்ஷன் அடையதா, எம்எல்ஏ என்ன பெரிய நீ போய் லைன்ல நின்றாங்க. நம்ம கட்டுவோம் ஒரு அடிக்கு போனாரு. கிங்கு எந்த ஏரியாடா வந்து? புரியல. யாரு? கேஓசியா தெரியலையே. ஆமாமா, இல்ல கொளத்தூர் தான் அவரு. இல்ல அதை விடு. அப்ப ஸ்டாலினை தோக்கடிச்சதுல இவருக்கும் பங்கு இருக்கு. சொல்லுவாங்க பாரு, அதான் நிலநடுக்கம் பூகம்பம் அதோட சேர்த்து எனக்கும் பங்கு இருக்குன்ற மாதிரி. சொல்லுங்க. கொஞ்சம் அறப்போர் இயக்கம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. திரும்ப இன்னைக்கும் திரும்ப போய் இவரு மினிஸ்டர் பாத்துருக்காரு, ராஜ்மோகனை. இருந்ததே தெரியாது. இதுல இன்னொன்னு நான் இதுல நம்பாலும் வந்துட்டு நான் ரிட்டர்ன் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்கீமோ இல்ல கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ரிக்வஸ்ட் பண்றதா இருந்தாலும் சிஎம் உடைய இப்போ அபிஷியல் வெப்சைட்ல இருந்து நிறைய இடத்துல மனு கொடுக்கறதுல இருந்து இதெல்லாம் பண்ணலாம்.
முன்னாடி மாதிரி மதுவும் வந்துட்டு இப்ப பஜ்ஜி கடையில பாக்குறது, பாத்ரூம்ல போடுறது, அசிங்க போட்டு போடுறதுன்னு இந்த மாதிரி இருக்காது. ஓரளவுக்கு இப்ப ரிக்வஸ்ட் பண்றதுன்னு எல்லாமே போய் அதுக்கு ரெஸ்பாண்ட் ஆகுது பண்றாங்க. டிலே ஆகுதுன்றத தாண்டி ரெஸ்பாண்ட் பண்றாங்க. என் லேண்ட் பிரச்சனைக்கு 2 வருஷமா சுத்தி நிக்கிறாங்க. உங்க ஸ்டேட்ல எப்படி மனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களா இல்ல எப்படி இருக்கு இருக்கிறானுங்க உங்க ஸ்டேட்லாம்? லேண்ட் பிரச்சனை 2 வருஷமா இழுத்து வச்சு வச்சுக்கிறானுங்க. இல்ல நீதான் இப்படி சொல்ற. ரேவந்த் சந்திரபாபு நாயுடு நல்ல நல்ல இது அவரே தொடரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும்ன்ற மாதிரி சந்திரபாபு நாயுடு தொடரட்டும்னு ரேவந்த் இருக்கான். அலெக்ஸ் இங்கயாவது பரவாயில்ல, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீடு மாத்தி மாத்தி இடிச்சு போனாங்க. அங்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஒஸ்டாவே போகும். ஆனா பவன் கல்யாண் சொன்னது மட்டும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உண்மைடா. உங்களுக்கு மட்டும் எலெக்ஷன் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டா போயிடுச்சிடும். ரொம்ப ரொம்ப சாஃப்டா இந்த எலெக்ஷன் தமிழ்நாட்டுல நடந்த எலெக்ஷன் தான். ஆனா இல்ல அதான் உண்மையிலே ஏதோ கலவரம் இல்ல அதான் இல்ல ரொம்ப பிரச்சனை ஏதோ நடக்கும்னு எல்லாருமே ரொம்ப சீரியஸா இதுவா இருந்தாங்க. ஆனா எதுவுமே நடக்கல சார். ரொம்ப நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லா. ஆமா இவளையா இல்ல எல்லாருமே அடிச்சு இது பண்ணியிருந்தாங்க. ஓட் பூத் அப்ப பிரச்சனை வரும். ஆனா சின்ன சின்ன பிரச்சனை வந்துச்சு. மிஷின் இது பண்றேன்னு போறது அது பண்றேன்னு. ஆனா அது அதெல்லாம் சொல்ற அளவுக்கு இல்லை. ஓகே அமைதியா தான் நடந்துச்சு எலெக்ஷனும் அமைதியா நடந்துச்சு. முன்னாடியே அமைதியா நடந்துச்சு. சாம்பியன்ஸ் இது லாஸ்ட் இதுல எங்க ஊர்ல நடந்த வீடியோ எல்லாம் அவ்வளவுதான். தெலுங்கு படத்துல ஆந்திரா வேறடாதான் நீதான் ஒரு 40-50 கார் வரும் பாரு. அதெல்லாம் அப்படியே லைவ்ல கார்த்தி சொல்லு. அலெக்ஸா கேக்குதா? பக்கா போய் வர மாதிரி இருக்கு. வாய்ஸ் பிரேக் ஆகி வர மாதிரி பக்கா இதுல மழை பெய்யுது. ஆனா நல்லா இல்ல நல்லாதான் போயிட்டு இருக்கு கவர்மெண்ட். எதையாவது குறை சொல்லணும்னு எதுவுமே இல்லாம கடைசியில ஃபேமிலி பிஸ் வரைக்கும் போயிடுச்சு பாத்தியா? இது எப்படி இருக்குன்னா அதான் ஃபர்ஸ்ட் அதான் நீ இதை கேட்க அதான் அவரு அப்பா எங்கன்னு கேட்க நீ திரும்பி அதான் போய் அதான் செங்கல்பட்டு கோர்ட்டை இழுக்க போட்டோ எங்க போய் நிக்குதுன்னு அடுத்த அசம்பிளில. இல்ல அந்த நாய்ங்க நினைச்சிட்டு இருக்கானுங்க ஃபேமிலி அபியூஸ் பண்ணா இவனுங்க திரும்ப பண்ண மாட்டானுங்கன்னு சொல்லிட்டு. இவனுங்களுக்கு தெரியல யாரு முதல்ல இல்ல நம்பாலும் ஓரளவு தான் பொறுத்து இருந்து பாப்பாரு. புரியுதா? ஏன் இப்போ ஸ்டாலின் அங்கிள்னாரு அதுக்கே இவனுக்கு கான்டாக்ட் ஆனாங்க. அங்கிள் ஏதோ அங்கிள்ன்ற வார்த்தையை அபியூஸ் ஆகிட்டானுங்க தெரியுமா? விஜய் அபியூஸ் பண்ணிட்டாருன்ற மாதிரி போயிட்டானுங்க. இல்ல அங்கிள்ன்றது வயசானவங்க அங்கிள் தானே கூப்பிடுவாங்க. 75 வயசாவது அந்த ஆளுக்கு என்ன அவன் என்ன மாமா மச்சானுக்கு கூப்பிடுவான், மச்சானுக்கு கூப்பிடுவான். என்ன அப்படி கூப்பிட்டா ஜாலியா இருக்கும் போல. நான் ஸ்டாலின் மச்சான் எப்படிங்கிற அப்படி கூப்பிட்டா நல்லா இருக்கும் போல. இதுல ஒரு உண்மை என்னன்னா நம்ம ஆளு உதயநிதியை ஒரு பொருட்டா கூட மதிக்கல. உண்மைதான். அதனாலதான் அவனுக்கு செம்ம காண்டாகுது. உதயநிதியை வந்துட்டு தான் மதிக்கவே இல்லை. ஸ்ட்ரைட் ஆஃப் பண்ணி தான் போயிடுறாரு. நல்லா அசம்பிளில வேற யாராவது மிஸ் பண்றீங்களா ஸ்டாலின் மாதிரி? மாதிரிலாம் இல்ல. ஒருத்தரை மிஸ் பண்றான், பேச மாட்டேன். யார் இவனா? சீமானா? அவர் பேர்லாம் வேணாடப்பா. பேர்லாம் சொன்னா தலைவன் சேக்கடியில் கேட்டு ஃபீல் பண்ணுவான். ஆனா சீமான்லாம் ஜெயிச்சு சொல்லு. நான் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். அதை வந்து விக்னேஷ் போக்கு இது பண்ற மாதிரி பாருங்களாம். பண்ணிருக்கேன். உனக்கு என்ன ஒரு மேல அவ்வளவு காண்டு இல்ல பண்ணுங்க பண்றேன். சென்னையில கொஞ்சம் தான் மழை பெய்யுது. இல்ல ஒரு சென்னையில கொஞ்சம் தான் மழை பெய்யுது. ரொம்ப நேரம்லாம் பெய்யுது. ஆனா இதுக்கே வந்துட்டுதான் நீ இப்ப நியூஸ் ஏதாவது திறந்து பாரு, சில இடத்துல இருக்கும். இல்லடா இப்ப யாரா என்ன கேட்டதா? இதான் கேட்டாங்க.
விக்னேஷ் ப்ரோ சென்ட் பண்ண சொல்லி யார் கேட்டது? மதன் ப்ரோவா இல்ல கார்த்திக் ப்ரோவா? அரவிந்த் அரவிந்த் ப்ரோ. என்ன ப்ரோ கடலூரா ப்ரோ அது? இல்ல ப்ரோ. ஆமா ஆமா. என்ன ட்வீட் என்ன மேடம் கடலூர்? கொஞ்சம் சென்சிட்டிவான நியூஸ், கொஞ்சம் சென்சிட்டிவான நியூஸ், அதனால தான். சென்சிட்டிவா? கண்டிப்பா நீ ப்ரோ அப்ப நீ கண்டிப்பா அவருக்கு நீ சொல்லி ஆகணும் ப்ரோ. அவர்கிட்ட சொன்னா அவர் வந்து எம்எல்ஏ லெவல்ல ரீச் பண்ணாரு. ஈஸியா போயிட்டு வாப்பா. அத போட்டுட்டு அங்க உள்ள பொண்ணுங்கள வேலை பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களாம். அதனால சிரிக்கிறான் பாருங்க. சென்சிட்டிவ் நீ டாக் பண்ணு ப்ரோ. டாக் பண்ணாத, டிஎம் பண்ணு ப்ரோ. நான் பண்ணிருக்கேன், ஷேர் பண்ணிருக்கேன், போஸ்டே ஷேர் பண்ணிருக்கேன். இல்ல இதுல ஒரு நிமிஷம் அந்த கடலூர் எம்எல்ஏக்கு டாக் பண்ணு ப்ரோ. இல்ல இந்த ஜூன் வரைக்கும் மழை பெய்யும். சாரி ஜூன் வரைக்கும் ஒரு வெயில் அடிக்கணும். போய் நீங்க மழை பெய்யறதெல்லாம் அது சும்மா செய்ய ஒரு சாம்பிள் மாதிரி. ஜூலை அதுக்கப்புறம் எல்லாமே மழை காலம் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் தொடங்கும் போது உண்மையிலே இப்ப அதான்டா இப்ப ஒண்ணு சொல்றேன். இல்ல அதான் டிவிகே மலையை எப்படி ஹேண்டில் பண்றதுன்றதான் மக்கள் ரொம்ப பாப்பானுங்க. நம்ம மட்டும் இதை பக்கா இல்ல 100% இல்லடா. அதான் சொல்றேன். இல்ல ஓரளவுக்கு கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிட்டாலே போதும். மக்கள் கிட்ட அவ்வளவு நல்ல பேர், அதாவது ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல பேர் வந்துடும். ஏன்னா போன வாட்டி டிஎம்கே எதுவும் தெரியல, ஸ்டாலின் தான் வந்தாரு நீச்சல் அடிக்க விட்டாருன்னு அதெல்லாம் தக்லைஃப். அதான் அந்த மாதிரி இல்லாம ஓரளவுக்கு கொஞ்சம் அத விட்றா குரூப் பாடுற ஒரு சந்தோஷமான விஷயம்டா. குரூப் அது ராயபுரம் ஆண்டி. அது என்னது இது குரூப்ல குரூப் பாடுறா. டேய் என்னடா இது நிம்மதியா இருக்கு. அடி இல்ல சொல்லுங்கடா. யார ஷேர் பண்றீங்களா? இல்ல இது வேற. ஆனா ஒரு நிமிஷம் தப்பிச்சிட்டோம்டா. டேய் கலரை தப்பிச்சிட்டோம். நல்லா இப்ப பார்க்க முடியாது. வாயால சொல்லலாம். அதான் இன்னொன்னு இனிமே வர்ற மழை காலம் எல்லாமே நம்மளும் கொஞ்சம் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸா அதான் எல்லாரும் பாத்துக்கணும். இது ஒண்ணு இருக்கணும். இன்னொன்னு மழை காலத்துல கரண்ட் கட் ஆகும்போது யாரும் பெருசா ரொம்ப, அதாவது ஒரு நாளுக்குள்ள ஒரு கொஞ்சம் ஹவர்ஸ்ல கரண்ட் கட் ஆனா கொஞ்சம் ரொம்ப திட்டாதீங்க. ஏன் இது சொல்றேன்னா, இது நான் டிஎம்கே பேர்லயும் சொல்லியிருப்பேன். நான் டிவிக்காக மட்டும் சொல்லல. ஏன் இதை சொல்றேன்னா, மழை பெய்யறப்ப உங்களுக்கு கரண்ட்ல ஷாக் அடிச்சு சாவறது நிறைய பேர் இருப்பாங்க. அதான்டா இல்ல ஒரு மழை பெய்யறப்ப நிறைய இடத்துல கரண்ட் கம்பத்துல எவ்வளவு பாதிக்கப்படும். அப்ப கரண்ட் கட் பண்ணா ஒரு நியாயம் இருக்குது. புரியுதா? அதான் இப்பதான் ஏன் அது கேக்குறாங்க. அதான் ஒரு இது. ஆனா அப்பயும் வந்துட்டு ஒரு நாள் மேல கரண்ட் வரலாம், அது பிரச்சனை. ஒரு 8 hours இல்ல ஒரு மினிமம் 8 hours மினிமம் ஒரு டைம் கூட நம்ம எதுவும் அந்த மாதிரி டைம் கூட எதுவும் பண்ண முடியாது. அந்த மாதிரி டைம்ல எப்பரா வரும். அதான் சொல்றேன். இல்ல அதான் அந்த டைம்ல வந்து இல்லையா அதான் ஒரு நிமிஷம் அந்த டைம்ல போன்ல எமர்ஜென்சிக்கு நான் கால் பண்றதுக்காவது பேட்டரி இருக்கணும், பவர் பேங்க் வச்சுக்கோங்க. இன்னொன்னு கரண்ட் இல்லைன்னு சார்ஜ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எமர்ஜென்சி கால் கூட பண்ண முடியாம அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு யாரும் நிறைய யாரும் இருக்காதுங்கன்னு சொல்றேன். சோலார் இதை கொண்டு வந்தாங்கன்னா கரெக்டா இருக்கும். வெயில் டைம்ல சோலார் அந்த வீட்டுக்கு வீடு சோலார் அந்த மாதிரி. ஒரு நிமிஷம் ஹைடெக் இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ. இல்ல ஹைடெக் வளர்ற வந்துட்டு கண்ட்ரில அதை பண்ணலாம். நம்ம கண்ட்ரில உனக்கு சோலார் பேனல் வந்துட்டு எல்லாருக்கும் செட் ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமா செட் பண்ணி வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கே ஆனா மினிமம் 6 வருஷம் ஆகும். உண்மையிலே 6 வருஷம் கிட்ட ஆகும் எல்லாருக்கும். 6 வருஷம் நீ வந்து அது கம்பெனிஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு கம்பெனி ஆல்ரெடி சின்ன ஸ்டேட் கேரளா. ஒரு நிமிஷம் கேரளா மாதிரி சின்ன ஸ்டேட்டா இருந்தா பரவாயில்ல. 8 கோடி பேர் இங்க இருக்காங்க தமிழ்நாட்டுல. இத்தனை பேருக்கு கரண்ட் இது வசதி இருந்து எவ்வளவு இது அதெல்லாம் சோலார் எல்லாம் சும்மாதான். இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்லலாம். இப்போ வசதி இருக்கிறோம் சோலார் போட்டுக்கலாம், இல்ல இன்னும் கொஞ்சம் பேர் கொஞ்சம் கரண்ட் எடுத்துக்கலாம். இல்ல நான் வந்து வீட்டுக்கு வீட்டு சொல்லல. அது அந்த இபி டிபார்ட்மெண்ட் இபி ஆபீஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல மட்டும் இது பண்ணா மொத்தம் இதுக்கு இது பண்ற மாதிரி அதெல்லாம் இல்ல கொஞ்சம் கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் வந்துதான் இருக்கும். ஃபியூச்சர் வளரும். இப்ப நெய்வேலியில வந்து ஒரு இது வரப்போகுது அப்படின்னாங்க. அது இன்னும் எப்ப வருதுன்னு தெரியல. இன்னும் அது ஓப்பன் ஸ்டார்ட் பண்ணல. காடெல்லாம் ஒழிக்கிறாங்க அங்க. அதான் எப்ப ஸ்டார்ட் பண்றாங்கன்னு தெரியல.
இல்ல ஒரு மேட்டர் என்னன்னா, கரண்ட் இப்போ இன்வெர்டர் சில வீட்டுலாம் போட்டுப்பாங்க. எனக்கு நான் சில பேர் சொல்ல விரும்பல. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீட்டுல இன்வெர்டர் போட்டிருக்கானுங்க. எனக்கெல்லாம் பொறாமையா காண்டா இருக்கும். அதான் இவனுக்கு யாரா இவனுங்கன்னு. நம்ம வீட்டுல இன்வெர்டர்லாம் இல்லல்ல. அதான் இது நான் கரண்ட் கட்டினா கட்டுதான், அவள்தான், வேற எதுவும் இல்ல. அதான் இதுல ஜென்ரேட்டர்னு ஒரு அது வேற. அப்பெல்லாம் வந்து பவர் கட் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இப்ப எங்கடா பவர் கட் அவ்வளோலாம் இல்லடா. இல்ல இப்ப இல்லன்றான். ஆனா முன்னாடி சரி பண்ணிட்டாங்கடா. அதாவது புரியுதா? இல்லடா இல்ல பணம் இருக்கிறவங்க கொஞ்சம் வெளில இருக்கிறவங்க வந்துட்டு உனக்கு இன்வெர்டர் இது பண்ணுவாங்க, ஜென்ரேட்டர் எங்க எதிர் வீட்லயுமே இன்வெர்டர் இருக்கும். அப்ப எங்க வீட்டுல கரண்ட் அதான் சொல்றேன். காண்டா தான் இருக்கும். அவங்க வீட்டுல மட்டும் வெளிச்சமா இருக்கு, நம்ம வீட்டு இருட்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி. ஒரு நிமிஷம் இல்ல ஜாக கலர் சொல்றது ஒரு படத்துல கருணா சொல்லுவானே, எதிர்த்து வீட்டுக்காரன் புதுசா பைக் வாங்கியிருக்கான், புறமேதான் இருந்துச்சு, கொஞ்சம் உப்பள்ளி போட்டேன், ஏதோ நம்மளால முடிஞ்சது. நான் இப்போ அந்த வீட்டுல வெளிச்சமா இருக்கிறப்ப நம்ம வீடு இல்லன்னு இருந்தா நமக்கு ஒரு மாதிரி தானே இருக்கும். அந்த வீட்டுல மொத்த டிவி ஓடுது, வீட்டுல ஓடாதுல்ல. எல்லாம் வாஸ்தவம்னா சொல்ல இல்ல அது ஓகே. ஆனா பாப்புலேஷன் படிதான் இது மாறும். இப்ப இது எப்படின்னா, கேரளால இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இப்ப நீங்க சோலார் பேனல் இது பண்ணணும், ஒரு இது பண்ணோம்னா அங்க ஒரு சின்ன சின்ன ஒரு ஏரியால இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணிடலாம். தமிழ்நாடு அப்படி இல்ல. ஏன் சென்னை நீங்க ஃபர்ஸ்ட் சென்னை முழுக்க கொண்டு வந்து பாருங்க, எவ்வளவு மக்கள் இருக்காங்க. இல்லடா அப்படி சொல்லல. கேரளா ஜனத்தொகை புரியல. எவ்வளோடா இருக்காங்க கேரளாவே தமிழ்நாட்டையும் கம்பேர் பண்றது எவ்வளோடா இருக்காங்க. 1/4 தாண்டா இருக்கும் அவங்கலாம். 1/4. ஒரு நிமிஷம் கேக்குதா மாமா? இல்ல இப்பதான் போயிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு வந்தேன். 3.6 கோடி மக்கள் இருக்காங்க கேரளால. இங்க 8 கோடி இருக்காங்க. உன்னை தோசை கல்ல உட்கார வைப்பான் சூடு பண்ணி. உன்னை தோசை கல்ல சூடு பண்ணி உட்கார வைப்பான்றான். புரியுதா? 3.6 கோடி மக்கள் நானே கேட்டுட்டு இருக்கேன் எவ்வளவு பேர் இருக்காங்களான்னு சொல்லிட்டு பைத்தியம். ஆந்திரா வேற. ஆனா இல்ல பாப்புலேஷன் ஏத்த மாதிரி மாறும். ஏன் இப்ப நார்த் இந்தியால ஏன் வந்துட்டு உனக்கு எஜுகேஷன் அங்கிட்ட ஒரு ஸ்டேட் 2 ஸ்டேட்டோட பாப்புலேஷன் இருக்கு. ஏன் உத்தரப்பிரதேஷ் பாப்புலேஷன் நீ பார்த்தனத்துக்கு இவனுக்கு உண்மையில கப்பீஸ் மீன் குட்டி போடுற மாதிரி போட்டுனே இருப்பாங்க. நாய்க்குட்டி போற மாதிரி 10-15 குட்டி போடுறாங்க. இல்லடா கலர் எனக்கு ஒரு டவுட் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டுல 8 கோடி பேர் தான் இருக்காங்க. ஆனா உலகத்திலேயே அதிகமா பாப்புலேஷன் இருக்கிறது இந்தியா தான். எப்பயோ சைனா அடிச்சுட்டு வந்தாச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடியே. அதான் உலகத்திலே அதிகமான பாப்புலேஷன் கண்ட்ரி வந்துட்டு நம்மளது தான். ஆனா சவுத் இந்தியால கம்மியா தான் இருப்போம். நார்த்த போய் பாரு, பறக்கும். அங்கெல்லாம் நோ லிமிட்ஸ் தான். இந்த இத்தனை குழந்தை இத்தனை இதுன்னு போட்டுட்டே இருப்பானுங்க. அவனுக்கும் பாட்டுக்கு தான் அது போயிட்டே இருக்கும். இன்னொன்னு எஜுகேஷனும் எத்தனை பேர் கொடுக்க முடியும்? அவனுங்க நோ ஸ்பீச் ஓன்லி ரீச் தான். அதான் இல்ல நம்பால இப்ப 8 கோடி பேர் ஹேண்டில் பண்றதுக்கே நம்பால இத்தனை கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணுறானுங்க. எனக்கிட்ட நம்பால உத்தரப்பிரதேசில நம்பால இந்திக்காரனா இந்த இப்ப பிஎம் ஆயிட்டாருன்னு சும்மா சொல்றேன். ஏன்னா இப்போ தமிழனா வந்து இப்படி ஆயிருக்காரு. இந்திக்காரனா தான் ஒருவேளை பிஎம் ஆயிட்டாருன்னா நம்பாலையும் போட்டு டார்ச்சர் பண்ணுவானுங்க. இவனுங்க பாப்புலேஷனுக்கு வந்துட்டு அங்கெல்லாம் ஹேண்டிலே பண்ண முடியாது. கேட்டா தமிழ்நாடாவது ஹேண்டில் பண்ண முடியாது. ஒருத்தரால சொல்ல முடியாது இந்த கலைஞர் ட்ரௌசர் போட்டாரு, கலைஞர் தான் கொண்டு வந்தாருன்னு. அப்படிலாம் இல்ல. காலங்காலமா அதான் காமராஜர், பெரியாரு, நிறைய தான் எவ்வளவு பேர் இருந்து பில்ட் பண்ணிட்டு போனாங்க. அவனுக்குதான் இது டவுசர் போட்டாரு, ஜட்டி போட்டாருன்னா அப்ப ராஜராஜ சோழன் அம்மன வேட்டையோட தெரிஞ்சு வந்தாங்கடா. அதான் சொல்றேன். இல்ல முதல்ல இல்ல பல காலத்துல கதை கல்வியில் தெரிந்தது தமிழ்நாடு போட்டா அது எல்லாம் வந்து மத்தவங்களுக்கு ஜட்டி போட்டு விட்டேன் படிக்க வச்சேன்னுக்குறான். ஆனா ஒரு நிமிஷம் கார்த்தி ப்ரோ, நீங்க டிஎம்கே காரணம் பொறுத்த வரையும் ஒரு இங்கு பண்ணால அது மட்டும் கலைஞர் பண்ணாட்டு போயிடுவாங்க. நீங்க வேற
கண்ணதாசன் எழுதியிருப்பாரு. உண்மையான தற்கூறியா இல்லடா, கண்ணதாசன் எழுதியிருப்பாரு ஒரு புக்ல. டவுசரை தோச்சு காய வச்சுட்டு பார்த்தா அவர் ஏந்து முன்னாடி இவர் ஏந்து அதை தேடி போட்டு போனாராம். அந்த மாதிரி இருக்கிறவனு இவனுக்கு வந்து மத்தவங்களுக்கு டவுசர் போட்டு படிக்க வச்ச மாடு மேய்க்க வச்சாங்க. இதுல கலைஞர் ஒண்ணு இதுல கார்த்திக் ப்ரோ கலைஞர் ஒண்ணு பண்ணிருப்பாரு, ஞாபகம் இருக்கா? அதாவது காமராஜரை வந்துட்டு அசிங்கமா புரியுது, அதான் இந்த மாதிரி ட்ரால் பண்ணி வரைஞ்சு அதை பப்ளிஷ் பண்ணியிருந்தாப்புல, புரியுதா? அப்பெல்லாம் வந்துட்டு அதான் மீடியான்றது வேற, வெறும் அந்த பத்திரிக்கை, வெறும் அந்த பேப்பர் மெட்டீரியல், புரியுதா? அந்த பேப்பர் மெட்டீரியல் விட்டு காமராஜர் அவ்வளவு ட்ரால் பண்ணிருப்பாப்புல. யாரு? கலைஞர். புரியுதா? பரம்பரையே தான்டா, பரம்பரையே பரம்பரை பொழப்பே தான். பெண்களை இழிவா பேசுறதுதான் இவனுக்கு தான் அப்பத்துல இருந்து. நாளைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரீயா இருக்கலாம். சொல்லு ப்ரோ. ஏன் நான் உனக்கு ஒன்று அனுப்பிச்சு போய் பாரு. சரிபாது சரிபாது டெய்லி இந்த மாதிரி கொஞ்சம் மழை பெய்ஞ்சா நல்லா இருக்கும், கூலிங்கா இருக்கும். எங்கடா தமிழ்நாட்டுல பாதி பேரு சொல்ல வந்தேன், திருட்டு பசங்க நிறைய இருந்தா மழை பெய்யாதுடா. அதுவும் ஒரு ஃபேமிலியே சரி ஒழிச்சிடலாம், சீக்கிரமே ஒழிச்சு. அந்த ஃபேமிலி ட்ரீயை மட்டும் நீங்க அறுத்து போட்டீங்கன்னா மழை பெய்யும்டா கன்ஃபார்மா. காலி பண்றதுக்கு பிளான் பண்றே என்னன்னு தெரியல. ஸ்டார்ட் பண்ணிடலாம், அறுத்துடலாம். அந்த ஃபேமிலி மட்டும் அறுத்துட்டீங்கன்னா கன்ஃபார்மா மழை சூப்பரா பெய்யும்டா. என்னடா அலெக்சா, அவர் என்ன சென்ட் பண்ணாருன்னு எனக்கு தெரியுது. இங்கேயே நமக்கு அடி இல்ல அதானே? ஆமா அதான்டா. நல்லா இருங்கடா. கேன்சல்டா. ஓகே ஓகே. பெரிய ரிலீஃப்டா. கேன்சல்ட்லாம் இல்ல, தனியா போயிருக்கா. பார்த்த உடனே நெஞ்சில பாலம் வாத்த மாதிரி இருந்துச்சு. இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதா இருக்கு தெரியுமாடா? டே அதுக்கு இது சென்னையில இருந்து நடக்கல, அதுக்குள்ள யோசிச்சு பார்த்தா எல்லாம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தா ஒரு மாதிரி சிரிப்பா இருக்குடா. சிரிச்சுக்கணும். அலெக்ஸ் நான் டேலண்ட் ஆயிட்டான். அவன் தனியா உட்காந்து சிரிச்சுட்டு வருவான். டெய்லி ரங்கநாத டெய்லி விட்டுட்டு